வணக்கம். இந்தியா மாதிரி ஒரு வேகமா வளர்ற மார்க்கெட்ல உங்க பிராண்ட் ஐடென்டிட்டியை எப்படி ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாக்கிறது, இத பத்தின இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது வெறும் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. அது உங்க பிசினஸ்க்கான ஒரு அல்டிமேட் ஷீல்டு. வாங்க உள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ட்ரேட்மார்க்கோட பவர், அடுத்து எந்த மாதிரியான பிராண்ட் அசெட்ஸ் எல்லாம் உங்களால பாதுகாக்க முடியும், உலக அளவில் பதிவு பண்றதுக்கான டைரக்ட் வர்சஸ் மேட்ரிட் புரோட்டோகால் ரூட்ஸ், அப்புறம் ஃபைல் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய தவறுகள், கடைசியா உங்க பிராண்ட் லெகசியை எப்படி செக்யூர் பண்றதுன்னு ஒரு குவிக் ரோட் மேப் பார்க்க போறோம். ஓகே, முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். தி பவர் ஆஃப் ட்ரேட்மார்க்ஸ். பெரிய பெரிய குளோபல் பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க பிசினஸை சுத்தி ஒரு அசைக்க முடியாத லீகல் வேலையா அமைக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படையான சட்டம் என்னன்னா 1999 ட்ரேட்மார்க்ஸ் ஆக்டோட செக்ஷன் 2BZ. இதன்படி ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது கிராஃபிக்கலா காட்டக்கூடிய உங்க பொருட்களையோ இல்ல சேவைகளையோ மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டக்கூடிய ஒரு மார்க். இந்தியால இதை யார் கண்ட்ரோல் பண்றாங்க தெரியுமா? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வர கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ட்ஸ், டிசைன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் தான் இந்த பவர்ஃபுல் உரிமைகளை நிர்வகிக்கிறாங்க. சரி, இதை ஏன் நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ், அதாவது உங்களுக்கான முதல் நிலை ஆதாரம். மத்தவங்க உங்க பிராண்ட அப்படியே காப்பி அடிக்கிறத இது தடுத்து நிறுத்துது. அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட்டை உருவாக்கி பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபைனான்ஷியலா பாத்தீங்கன்னா கூட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஃபண்டிங் வாங்குறதுக்கும் பேங்க் லோன் வாங்குறதுக்கும் இது ஒரு சூப்பரான அசெட்டா பயன்படும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2. எந்தெந்த 9 விஷயங்களை நீங்க ட்ரேட்மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுல சில விஷயங்கள் உங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். இந்திய ட்ரேட்மார்க் சிஸ்டத்தோட பிரம்மாண்டமே இதுல தாங்க இருக்கு. ஒரு லோகோ, வேர்ட்மார்க், ஸ்லோகன், அப்ரிவியேஷன், நம்பர், மோஷன் சைன், ட்ரேட் ட்ரெஸ், சவுண்ட் மார்க், ஸ்மெல் மார்க்ஸ்னு மொத்தம் 9 விஷயங்களை உங்களால லீகலா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். வாங்க இது ஒவ்வொன்னா குவிக்கா பிரேக் டவுன் பண்ணலாம். முதல்ல லோகோஸ் அண்ட் வேர்ட்மார்க்ஸ். ஆப்பிள், நைக்கி மாதிரியான பிராண்ட்ஸோட ஐகானிக் லோகோக்கள், அப்புறம் டாடா குரூப், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான நிறுவனங்களோட பெயர்கள். இது எல்லாமே உங்க பிராண்டோட மிக அடிப்படையான சட்டக்கவசம். இதை நீங்க ரொம்ப ஈஸியா ட்ரேட்மார்க் பண்ணிக்கலாம். 3வது ஸ்லோகன்ஸ். 4வது அப்ரிவியேஷன்ஸ். டேஸ்ட் ஆஃப் இந்தியா இல்லனா தில் மாங்கே மோர் மாதிரியான டேக்லைன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம மனசுல பதிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்ளோ பெரிய பிராண்ட் வேல்யூ அது. அதே மாதிரி LIC, ONGC போன்ற பிசினஸ் சுருக்க பெயர்களையும் நீங்க சட்டப்படி உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்க முடியும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன், கேளுங்க. 5வதா நம்பர்ஸ். 6வதா மோஷன் சைன்ஸ். ஆமாங்க, வெறும் நம்பர்ஸ கூட உங்களால ட்ரேட்மார்க் பண்ண முடியும். 7up, 501 சோப் இதெல்லாம் ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாம MGM படத்துல ஆரம்பத்துல கர்ஜிக்கிற சிங்கம், AVM லோகோல சுத்துற அந்த உலக உருண்டை, இந்த மாதிரி அனிமேட்டட் இமேஜஸ கூட பிரத்யேகமா லாக் பண்ணலாம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த லிஸ்டோட எண்டில் ரொம்பவே யூனிக்கான சில விஷயங்கள் இருக்கு. 7வது ட்ரேட் ட்ரெஸ், அதாவது 3 ரோசஸ், ஆச்சி மசாலா மாதிரி பொருட்களோட அந்த தனித்துவமான பேக்கேஜிங் டிசைன். 8வது சவுண்ட் மார்க்ஸ். பிரிட்டானியா, நெட்ஃபிளிக்ஸ் லோகோ வரும்போது கேட்குற அந்த சிக்னேச்சர் சவுண்ட். லாஸ்டா 9வது ஸ்மெல் மார்க்ஸ். பான்ஸ் பவுடர் வாசனை, சுமிடோமோ டயர்களின் வாசனைக்கு கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம். லிட்ரலா வாசனைய கூட சொந்தமாக்கலாம்னு நினைக்கும் போது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருக்குல்ல? சரி, என்னென்ன பாதுகாக்கலான்னு பார்த்துட்டோம். இப்போ செக்ஷன் 3ல இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, குறிப்பா டைரக்ட் வர்சஸ் மேட்ரிக் புரோட்டோகால் பத்தி பார்க்கலாம். முதல்ல டைரக்ட் அப்ளிகேஷன் ரூட். நீங்க உங்க பிசினஸை இந்தியால மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா இந்த வழி உங்களுக்கு செட் ஆகும். ஒரு நல்ல லோக்கல் அட்டர்னியை கண்டுபிடிச்சு கிளியரா ஒரு ட்ரேட்மார்க் சர்ச் பண்ணி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணணும். ஃபாரின் அப்ளிகன்ஸ் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பவர் ஆஃப் அட்டர்னி, அப்புறம் சொந்த நாட்டில் பிராண்டை யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்யூரேட்டா சப்மிட் பண்ணணும். இல்லனா அப்ளிகேஷன் உடனே ரிஜெக்ட் ஆயிடும். இதுவே அடுத்த ஆப்ஷனான மேட்ரிட் புரோட்டோகால் பாத்தீங்கன்னா YPO நிர்வகிக்கிற ஒரு சிஸ்டம். இது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு அல்டிமேட் ஷார்ட்கட்னே சொல்லலாம். நீங்க உங்க சொந்த நாட்டில் ஒரு பேசிக் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணிட்டா போதும். அதை வச்சே ஒரு சென்ட்ரல் போர்ட்டல் மூலமா இந்தியாவிலையும் ஈஸியா ட்ரேட்மார்க் வாங்கிடலாம். எந்த லாங்குவேஜ் பேரியரும் இல்லாம டைம் அண்ட் காஸ்ட்டை மிச்சப்படுத்த இது ஒரு சூப்பரான வழி. இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணி பாருங்க. டைரக்ட் ரூட்ல இந்தியால ஒரு அட்டர்னியை வச்சு லோக்கலா சர்ச் பண்ணி இந்தியால மட்டும் பாதுகாப்பு வாங்கலாம். ஆனா மேட்ரிட் புரோட்டோகால்ல
உங்க ஊர் அட்டர்னியை வச்சே வைப்போ மூலமா சென்ட்ரலா சர்ச் பண்ணி மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல ஒரே நேரத்துல பாதுகாப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். உங்க பிசினஸ் ஸ்கேலுக்கு எது கரெக்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செக்ஷன் 4 ஃபைலிங்ல நீங்க கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய தவறுகள். இங்க தாங்க நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். உங்க பிராண்ட் நேம் மேல இருக்கிற எமோஷனல் அட்டாச்மெண்ட்னால நீங்க தப்பான முடிவுகள் எடுத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒர்க் ப்ராசஸ் அப்படியே ஒரு மைண்ட் ஃபீல்டா மாறிடும். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 70%. ஆமாங்க, ஃபைல் பண்ணப்படுற ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன்ஸ்ல 70% அப்ஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது. உங்களோட பணமும் நேரமும் எப்படி வீணாகுதுன்னு புரிஞ்சிக்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பெரிய அலாம் மாதிரி. அதனால அடுத்து வர ரூல்ஸை ரொம்ப மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணுங்க. மேஜரா நடக்கிற 3 மிஸ்டேக்ஸ் என்னன்னா: மிஸ்டேக் 1 ராங் கிளாஸ், மிஸ்டேக் 2 அன்கிளியர் டிஸ்கிரிப்ஷன், மிஸ்டேக் 3 ராங் யூசர் டேட். இந்த 3 தப்பும் மிகப்பெரிய அதிகாரத்துவ தலைவலிகளை உருவாக்குறது மட்டும் இல்லாம உங்க நேரத்தையும் காசையும் அப்படியே உறிஞ்சிக்கும். ஃபர்ஸ்ட், மிஸ்டேக் நம்பர் 1 ராங் கிளாஸ். கவர்மெண்ட் பிசினஸ்களை 1 முதல் 45 கிளாஸுகளா பிரிச்சிருக்காங்க. இதுல 1ல இருந்து 34 வரைக்கும் பொருட்களுக்கும் 35ல இருந்து 45 வரைக்கும் சேவைகளுக்கும் ஆனது. இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வச்சிருந்தா அது கிளாஸ் 9. அதுவே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அது கிளாஸ் 42. இதை கன்ஃபியூஸ் பண்ணி தப்பா ஃபைல் பண்ணீங்கன்னா அதை அமெண்ட் பண்ணி சரி பண்றதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் வேஸ்ட் ஆயிடும். அடுத்து மிஸ்டேக் நம்பர் 2 அன்கிளியர் பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன். உங்க பிசினஸ் என்னன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்க இஷ்டத்துக்கு கிரியேட்டிவான வார்த்தைகளையோ இல்ல லோக்கல் ஸ்லாங்கை யூஸ் பண்ணவே கூடாது. கவர்மெண்ட் அலோ பண்ணியிருக்கிற டெர்மினாலஜிஸை மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வேர்ட் லிமிட்குள்ள யூஸ் பண்ணணும். இதை மீறினா கன்ஃபார்மா உங்க அப்ளிகேஷனுக்கு ஒஃபிஷியல் ஒப்ஜெக்ஷன் வந்துடும். 3வது மிஸ்டேக் ராங் யூசர் டேட். உங்க பிராண்டை எப்போ இருந்து யூஸ் பண்றீங்கன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அப்படின்னு தோராயமாலாம் சொல்லக்கூடாது. 01/12/2025 அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் தேதியை ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணணும். அதுக்கு சப்போர்ட்டிங்கா சேல்ஸ் இன்வாய்ஸ் இல்லைனா டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியான ராக் சாலிட் எவிடன்ஸை கண்டிப்பா சப்மிட் பண்ணியே ஆகணும். இதுல கொஞ்சம் தப்பானாலும் உங்க அப்ளிகேஷனே இன்வாலிட் ஆயிடும். இந்த தவறுகளோட சீரியஸ்னஸ் என்ன தெரியுமா? 5ல இருந்து 6 வருஷம். ஆமாங்க, நீங்க எமோஷனலா ரெஜிஸ்டர் பண்ண முடியாத ஒரு நேமையோ இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிராண்ட் நேமையோ சூஸ் பண்ணீங்கன்னா கோர்ட் லெவல்ல ஒரு ட்ரேட்மார்க் ஆப்போசிஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். லிட்ரலா உங்க பிராண்ட் பாதுகாப்பு அரை தசாப்தத்துக்கு, அதாவது 5 to 6 இயர்ஸ்க்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே, இந்த லீகல் மைண்ட் ஃபீல்ட்லேருந்து வெளியே வருவோம். செக்ஷன் 5 செக்யூரிங் யோர் பிராண்ட் லெகசி. இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஒரு வழியா எல்லா ரோட் மேப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க இந்த ஷீல்டை வாங்கிட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த பிராண்ட் மீதான முழு எக்ஸ்க்ளூசிவ் உரிமை உங்களுக்கு தான். இதுல ஒரு 6 மாத ரினியூவல் கிரேஸ் பீரியடும் கூடவே கிடைக்குது. உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உண்மையா கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க பிராண்டை யாராலையும் அசைக்கவே முடியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பிராண்ட் எந்த ஒரு லீகல் பாதுகாப்பும் இல்லாத வெறும் ஒரு சாதாரண ஐடியாவாகவே இருக்க போகுதா, இல்ல அதை அசைக்க முடியாத ஒரு லெகசியா மாத்துறதுக்கான ஆக்ஷனை எடுக்க போறீங்களா? இந்த எக்ஸ்பிளைனரை வெறும் இன்ஃபர்மேஷனா மட்டும் பார்க்காம உங்க பிசினஸ் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கான முதல் படியா எடுத்துக்குங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்.